நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி. வணக்கம் 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 வணக்கம். எல்லோருக்கும் ஐரோப்பியர் போல ஆண்களும் பெண்களும் ஐரோப்பியர் போலவும் வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் உள்ள மக்கள் போலவும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் முதியவர்கள் உட்பட அப்படி வாழணும். இவ்வளவு தான் பிரச்சனை. இதுக்குத்தான் அவ்வளவு பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்குது. உலகத்துல வந்து போய்கொண்டு இருக்கு. ஐரோப்பியர் போலவோ இல்லை அதுக்கு மேலவோ சந்தோஷமா அந்த வாழ்க்கைய வாழணும். இவ்வளவு தான். இதுக்கு நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி. எல்லாரும் வாழலாம் ஐரோப்பியர் போல. என்னன்னு சொன்னா அடிப்படையா ஐரோப்பால என்ன கொடுக்குறாங்க? உணவு, உட, உறையில், வசிப்பிடம், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அடிப்படையா கொடுக்குறாங்க. அப்ப எல்லோருக்கும் அடிப்படையா கொடுக்குறாங்க. அதுக்கு மேல வேலை செய்யறன்னு சொன்னா மேற்கொண்டு விரும்பினதை வாங்கலாம். சோ வாழ்க்கைகள் வசதியான ஆடம்பர வாழ்க்கையில வாழலாம். எல்லா மக்களும் இதுதான் அந்த அடிப்படை. அதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனை அரசியல் எல்லாம் போய்கொண்டிருக்கு. நல்ல செய்தி, வாழலாம், இதுல இருந்து விடுதலை அடையலாம். தயவு செய்து இதை நன்கு விளங்குங்கோ. இதோடைய விடுதலை முடிஞ்சிடும். இதோடைய என்னுடைய கடைசி வீடியோவா இருக்கட்டும். நல்ல செய்தி. இப்ப அங்க இருந்து வர்றோம். இப்ப நான் கதைக்கிற தமிழ் தமிழ் மக்களுக்கு விளங்கும், முடிஞ்ச அளவு விளங்கும். நல்ல செய்தி. அப்ப இலங்கை வாழ் தமிழ் மக்கள், இந்தியா வாழ் தமிழ் மக்களுக்கு முடிஞ்ச அளவு விளங்கும். விளங்கின உடனே இது நல்ல செய்தி. என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உணவு, சாப்பாடு, உணவு, உட, வசிப்பிடம், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு முக்கியம். ஆணோ பெண்ணோ போகலாம் பெறலாம். அருமையும் செய்தா கேள்வி கேட்கணும். உடனே காவல்துறை கொண்டு போகணும். இதனோடும் விசாரிக்கணும். இதனோடும் பாதுகாப்பு இருக்கணும். சரி. மருத்துவம், அடிப்படை கல்வி, உணவு, உட அரசாங்கத்தால இலவசமா ஒரு தாய்க்கும் குழந்தை 18 வயசு முடிய மட்டும் கட்டாயம் கொடுத்தே தீரணும். முதியவர்களுக்கு கொடுத்தே தீரணும். மற்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை இல்லாட்டிக்கு கொடுத்தே தீரணும். இவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு தேவை. இதை நல்ல செய்தி. இதை தயவு செய்து கவனமா கேளுங்க. ஜஸ்ட் கேளுங்க. அப்ப ஐரோப்பால ஆணுக்கு பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கற்பழிப்பாதோ இதோ ஆண் பெண்ணை தேடி இதுன்றதோ அப்படியே ஒரு வெறித்தனம் ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னா அரசாங்கம் ஒரு பெண்ணுக்கு ஆண் இப்ப உங்களுக்கு இது விளக்கமா சொல்ல முடியாது. இப்ப கல்யாணம் சொல்லியே இல்லை. பார்ட்னர்ன்றாங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ன்றாங்க. குழந்தை பிறந்தோடனே இனிஷியல் ஒன்று கொடுத்தோடனே இப்போ தாய்க்கு வேலை இல்லாட்டிக்கு உணவு, உடவுறைகள், மருத்துவம், பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ இனிஷியல் போடுறாங்களோ அவருக்கு இல்லாட்டிக்கும் அவருக்கும் கொடுக்குறாங்க. சரி, இதுதான் பிரச்சனை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்க ஐரோப்பால பிரச்சனை இல்லை. சந்தோஷமா வாழினம். உலக யுத்தம் சம்பந்தமான பிரச்சனை ஒழிய மற்றபடி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமா வாழினம். முதியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் சந்தோஷமா வாழினம். எல்லாருக்கும் உணவு, உடவுறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அடிப்படை இருக்கு. வேறு விதமான சைக்காலஜியல் பிரச்சனைகள் இருந்தாலும் மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு மருத்துவங்கள் இருக்கு. இதை விட பிரச்சனை இல்லை. இது சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு காத்து இருக்குது. சொல்றேன் என்னன்னு சொன்னால், இது இயற்கை என்ன ஏவுது. அடுத்தது நான் சொல்லல, நான் இல்லை. நான் பல பில்லியன் அணுக்களால் உண்டாயினது. முடிஞ்ச உடனே ஆவியோ ஆன்மாவோ கடவுளோ ஒன்றுமே தெரியாது. மூச்சு நின்ற உடனே என்னால் கண்ணால பார்த்து கொள்ளைகளை இயற்கையோ சக்தியோ என்ன ஏவுது. ஆனால் அது பத்துது. அவ்வளவுதான். இப்ப இயற்கை தான் உங்களை இப்ப நீங்க கண்ணை திறந்து பார்த்தாலே இந்த உலகத்துல எல்லாம் அப்படியே ஒரு அறிவு மனிதனை விட இவ்வளோ பில்லியன் ட்ரில்லியன் அறிவால படைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். நார்மலா தெரியும். இதில் இருக்கிற கண், காது, மூக்கு, உள்ள இருக்கிற துடிப்புகள் எல்லாம். அப்ப சக்தி ஒன்று சொல்லி இருக்குது. சரி, அந்த சக்தி மனிதனை பரிமாணம் அடைஞ்சு அரச காலத்துல இருந்து மக்களாட்சி என்று கொண்டு கொடுத்தாச்சு. இந்த மக்களாட்சியிலேருந்து மாற்றத்தை கொண்டு வர போகுது. இதைத்தான் சொல்றேன் நல்ல செய்தி. இதோட விட்டுட்டு இந்த நல்ல செய்தியை கேளுங்க. உணவு, உடவுறைகள், மருத்துவம், பாதுகாப்பு கிடைக்குது. அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உலகம் எல்லாம் வருது. இந்த நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், பெண்கள் கையில வாக்கு பலம் ஒன்று சொல்லி இருக்கு. வாக்கு போடைக்க ஆணும் போடினம், பெண்ணும் போடினம், ஆண்களும் போடினம், பெண்களும் போடினம். வாக்குரிமை உள்ள ஆக்கள். சரி, ஆண்களும் பெண்களும் போடினம். இப்ப நீங்கள் என்ன அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப அரசியல் என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
ஐரோப்பாவில் அந்த பிரச்சனை இல்லை. அரசியல்வாதி காசு எடுத்து புகைட்டுக்க போடுற அல்லது அவங்களோட ஒரு ஃபேமிலி அல்லது புகழ் ஆசை பணம் சம்பாதிக்க அப்படி இப்படின்னு சொல்லி வரையினோம். அதில் வந்து அந்த அரசியல் அமைப்பில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரசியல்வாதி வந்தால் அதன் காலத்தவர் கடத்தினா சரி, அங்கால வந்து வெளிநாட்டில் எங்கேயோ சொத்துக்களை இதுவோ சேர்க்கலாம், தங்களோட உறவினர் குடும்பங்கள் ஜெனரேஷன் போல சந்ததிகளுக்கு சேர்க்கலாம். சரி, அந்த மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரேன்னு சொன்னால், நீங்கள்லாம் வாக்களிக்கிறீர்கள், வாக்களிக்க கேட்க தயவு செய்து இது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துல தான் இதை ஆரம்பிக்கிறேன், இதை வந்து கேளுங்கோ, இதை முடிக்கிறேன். சரியா? நல்ல செய்தி. இதை என்னன்னு சொன்னால், அரசியல்வாதியை நீங்க தேர்ந்தெடுக்கல வந்து சொத்து கணக்கை என்று சொல்லி சொல்றேன். இந்த தமிழ்ல சொத்து கணக்குன்னா செஞ்சொத்து அசையா சொத்தை ஒரு அரசிடம் எழுதி வைக்கிறது. நாம் பிளவிட்டால் அடுத்த அரசு வந்து எடுத்துடலாம். நான் நான் வந்து அமைச்சராக இருக்க நான் பிள்ளையால் விட்டால் அதிகாரப்பூர்வமாக பிள்ளையால் விட்டா அரசு எடுத்துடலாம் எழுதுற. அதை வந்து ஒரு தாரக மந்திரம் போல சொல்றேன். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையாக மக்களுக்கு பணி செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி இப்ப ஆரம்பிக்க இப்ப இந்தியாவில் ஆரம்பிக்க இயலாது, இப்ப இலங்கையிலையும் ஆரம்பிக்க இயலாது. ஒரு இடத்துல தான் ஒரு கோலம் புடைக்க ஒரு புள்ளி ஒன்று தான் தெரிஞ்செடுக்கிறோம். அந்த புள்ளியில இருந்தா ஆரம்பிக்கிறோம் என்ன விஷயமும். அப்ப வந்து இலங்கை ஒரு புள்ளியா வந்து ஜாழ்ப்பாணத்தை எடுக்கிறோம். அப்ப ஜாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜனம், அங்க வந்து 2-3 லட்சம் பொம்பளைகள் வாக்கு இருக்குது. அப்ப யாழ்ப்பாணத்துல எடுத்து அப்படியே தீயா உலகத்துக்கு பரவ போகுது. முதலாவது வந்து தமிழ் அரசியல் வந்து மாற்றம் அடையுது. சரி, இதை ஜோசியுங்கோ. இப்ப வந்து நம்பர் 1 நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது படி என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்க தெரிஞ்செடுக்க இப்ப பரவலா செய்யற கஷ்டம். இந்தியாவில் தமிழ்நாட்டில எல்லாம் செய்யற கஷ்டம் என்ன, கோடிக்கணக்கில் மக்கள், லட்சம் ஜனத்துக்கு 1 லட்சம் ஜனத்துக்கு இதை விளங்கப்படுத்தினா சரி. யாழ்ப்பாணத்துல அரசியல்வாதி சொத்து கணக்கை நேரம் இருந்தால் செய்த கேளுங்க, இதோட விடுதலை அடைஞ்சிருவீர்கள். இது கடைசி வீடியோவா இருக்கட்டும். நான் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் எங்கேயும் டிக்டாக்கோ எங்கேயும் இதில் மற்றது முக்கியமான சொல்லி விடுறேன். டிக்டாக் ஆயுதம், யூடியூப் உங்களுக்கு ஆயுதம் ஒன்று சொல்லியிருக்கு. பேனை வந்து ஆயுதம், இந்த பேனையோட வலிமை தெரியும், பேனையால் எழுதுற சைன் வச்ச ஆயுதம். அதே போல டிக்டாக் வந்து ஆயுதம். டிக்டாக்ல வந்து ஆட்கள் இதை பார்த்த உடனே டிக்டாக்கால டக்குண்டே பரப்பலாம். அதை வந்து உங்களோட பேர்ல வந்து திறக்க சங்கடமா இருந்தா வேற பேர்ல திறந்துட்டு வேற பேர்ல பெண்கள், அதை நான் சொல்றேன். முதலாவது படி 2 விஷயத்தோட விடுதலை. நல்ல செய்தி. முதலாவது வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஆரம்பிப்போம். அரசியல்வாதி மக்களுக்கு பணி செய்ய வர்றவரான் அரசியல்வாதி. இதுல வந்து இந்த மாற்று எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ பேர் இருக்கணும், சம்பளம் இல்லாமலே பணி செய்ய இருக்கணும், தங்களோட சொத்துக்களை. இதை நான் வந்து இயக்கம் சம்பந்தமா விடுதலை சம்பந்தமா நான் கலைக்க வரையில எத்தனை கரும்புலியல் அம்மா அப்பா இருக்க, தங்கச்சி சகோதரங்கள் எல்லாம் இருக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களோட உயிரையே சுரந்து போயினோம். இத்தனை பேர் மாவீரர் ஆயிருக்கணும். அப்ப காசு இல்லாமலே செய்ய மனுஷர் இருக்கணும். அதுக்கு இடம் கொடுக்கல. அதுக்கு இந்த வீடியோ வந்து அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம். இந்த வீடியோ வந்து வழியமைக்கும். அப்ப ஜாழ்ப்பாணத்துல அரசியல்வாதியை நாங்க தேர்ந்தெடுக்க வாங்கோ, இருக்கிறவற்றே சொல்லுங்கோ, வாங்கோ, சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையா மக்களுக்கு பணி செய்ய நீங்க எடுத்துக்காட்டா வாங்கோ, வந்துட்டு அந்த கதிரையில இருங்கோ. சரி, முதலாவது படி. 2வது படி, இது வெற்றி, சக்சஸ். 2வது படி, பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி 2 பேர் இருக்கல. பெண் வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுப்பான். எடுத்தால் ஆண் நிக்காம போகலாம். மன பிரச்சனை வரும், பொருளாதார பிரச்சனை வரும், ஆணுக்கு இயலாத பிரச்சனைகளும், உடம்பு ரீதியான பிரச்சனை வரும், மன பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஆண் வந்து நிக்காம போகலாம். அதுல வந்து உத்தரவாதம் இல்லை. ஆனா பெண் குழந்தை வந்து பெத்தெடுக்காட்டிக்கு பெண்ணுக்கு ஆபத்து. பெத்தெடுத்து அந்த குழந்தை வளர மட்டும் பெண் விட்டு விலகலாம். பெண் நின்றே தான் தீரணும். அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடோ பால் அது வளர மட்டும் இதான். அப்போ இப்படி பொதுவாக சொல்லுவோம், உணவு உரையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு. அந்த பெண் எப்படியாவது அழுதோ கிஞ்சியோ அந்த அரசாங்கத்திலிருந்து பெற்றே தான் தீரணும். அதால வந்து அது வித்தியாசப்படினம், ஆணும் பெண்ணும் வித்தியாசப்படினம்.
ஆணுக்கு வந்து கொடுக்குறல அதில் கொடுக்குற ஆண் வந்து அதில் வந்து இன்பங்களை காணலாம். ஆண் வந்து இன்பங்களை காணலாம். ஆண் கொடுக்க அந்த குழந்தைய கொஞ்சம் விளையாடுற அந்த இன்பங்களை காணலாம். ஆனால் கட்டாயம் வந்து இல்லை. அவனுக்கு கஷ்டம் பண்ணி வரைக்கும் நெருப்பை பிடிச்சி இதில் சுட்டா பாருங்க ஒவ்வொன்று ஓடி இருக்கும். அதெல்லாம் சொல்கிற மாமிசம் நரம்பு மாமிசம் இரத்தங்களால் படைக்கப்பட்டதோ புடைக்கப்பட்ட மனுஷனை நம்ப வேண்டாம். அதை நம்ப வேண்டாம். மேசைக்கு மேலே கதிரை வச்சு இருக்கிறது இல்லை, மேசை கீழே இருக்கணும். கொள்ளை ஒன்று இருக்கணும், கொள்ளை கீழே தான் மனுஷன் இருக்கணும். அவன் எவனும் பெறலாம் எவனும் போகலாம் என்றதை சிந்தனையில் வச்சுக்கொள்ளுங்க. என்ன கொள்கை என்று சொன்னால் அனைத்து உயிரும் பசியாரையும் விட்டு வாழ்ந்து முடியும். அது இருக்கட்டும், அது இயற்கை என்ற சித்தம். என்ன கொள்கைன்னா அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையா பணி செய்ய வர வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரம் வரும். அதுக்கு கீழே தான் இருக்கலாம். ரெண்டாவது அது ஒன்றை அதுக்கு கீழான் இருக்கலாம். ரெண்டாவது படி பெண்ணை பற்றி காய்ச்சி நான் அப்ப பெண்கள் இயற்கை பழைய கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் கஷ்டம், சரியான கஷ்டம். குழந்தைகள் அந்த காலத்தில் வந்து குழந்தைகளை பெற்று இந்த காலம் மட்டும் கொண்டு இந்த பெண்ணினத்திலேருந்து உயிரினத்திலேருந்து எல்லாம் கொண்டு விட்டு இருக்குது. சரியா? அது வந்து இருக்கட்டும். இப்ப பெண்களோட கையில வந்து இயற்கை வாக்கு நீ போட்டு சட்ட திட்டங்களை நீ தீர்மானிக்கலாம். நீ யாருக்கும் போடலாம். உனக்கு வந்து ஏதுவா இருப்பினும் அவருக்கு போடலாம் என்று இயற்கை தந்திருக்கின்றதை நீங்க சிந்திக்க மறந்துட்டீங்க. சரியோ? அப்ப வந்து 2 படியோட முடியுது. 2வது படி என்ன செய்யணும்டா, பெண்கள் வந்து இதை வந்து இந்த ஆண் பெண்ணுக்கு எதிரான சில இந்த பேச்சு வந்து அப்படியான நினைக்க வேண்டாம். பெண் வந்து நினைக்கணும் பெண்கள வாக்கு ஒரு பெண்ணுக்கு தான் போடணும். அதை நீங்க கன்ஃபார்மா எடுத்தா தான் பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி ஒன்றை நிலைநிறுத்த முடியும். பெண்கள் கட்சி என்று சொல்லி நிலையா வாங்க. ஜனநாயகம் இருக்கு. அந்த ஜனநாயகத்தில் சின்ன ஒரு மாற்றம் வந்தாலும் உலகம் எல்லாம் உணவுட உரை ஹெல்மெட்டா அனைத்து மக்களுக்கும் அனைத்து உயிரினங்களும் அனைத்து உயிரும் இந்த பூமியில பசியார இன்புற்று வாழ்ந்து மடியோனும் அமைதி சாந்தம் சந்தோஷம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி வர எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்தி தங்கட பாடல இது தானாகவே நடக்கும். இதுக்கு அணுக்கழிவுகள் இது வந்து ஒரு பேச்சுக்கு இந்த வீடியோ வந்து இருக்கட்டும் மொழிய தானாகவே நடக்கும். தானாகவே நடக்கும் என்று சொன்னா பாம்பு வளர செட்டை எப்படி கலந்து போகுதோ அதே போல தானாகவே அணுக்கழிவுகளை கொண்டு அந்த வழியில பூமிக்கு மேல கொண்டே ரொக்கெட்ல எறிஞ்சு விட்டா எல்லாம் போயிடும். அப்போ உயிரினங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். பூமி அனர்த்தம் வந்தாலும் பூமி வந்து உயிரினங்களும் பாதுகாப்பாக இருக்கும். திருப்பி பரிமாணம் அடையக்கூடிய மாதிரியாவது இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். பெண்கள் என்ன நீங்க நினைக்கணும் மட்டும் சொன்னா யாழ்ப்பாணம் மட்டுக்குள்ள போட்டு விடுவேன். உங்களோட வாக்க முதல் பெண்ணுக்கு தான் செலுத்தணும் என்று சொன்னால் பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவாதமா பெண்கள் கட்சி ஒன்று வந்துட்டு அதை நான் வாளி என்று சொல்றேன். கிணத்து வாளி என்று நான் என்னென்னு சொல்றேன், இந்த ஞாபகத்துக்கு சொல்றேன். அதை நீங்க உங்களுக்கு அது பத்தினா அதை எடுத்துக்கொள்ளுங்க. வாளி என்ன நாங்கள் போய் கிணத்துல போய் நிற்கிறோம், வாளி இருக்கு, தண்ணி ஒரு மணி கீழே விடும், கீழே போகும், பேருந்து அள்ளுவோம் வரும், பேருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு வரும், விடுதலை எடுத்துட்டுருவோம் போனோம். அப்போ வாளி போலான்னு அமைச்சர் இருக்கணும். அமைச்சர்ன்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்லி நம்ம அமைச்சர்கிட்ட அதை கொண்டே பாராளுமன்றத்தில் சொல்லணும். பாராளுமன்றத்தில் சொல்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் வந்து முடிவெடுப்பினும் யோசிச்சு. இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ் சிங்கள போலீஸ் இருக்கக்கூடாது, தமிழ் போலீஸான் இருக்கணும்னு சொல்லி அமைச்சர் சொல்ல, அமைச்சர் போய் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் என்ன சொல்லுவதோ அதை வந்து மக்கள் சொல்ல, மக்கள் முடிவெடுப்பினோம். அப்போ அமைச்சர் வந்து அதில் ஜஸ்ட் வந்து இருக்கிறதான்னு அவர்கிட்டவே இல்லை. சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இங்கிலாண்டில் யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் அந்த ஒரு 10ஆம் நம்பர் சொல்லி ஒரு வீட்டில் ஒரு டோர் போல இருக்குது. அதுக்கெல்லாம் நேரமாக தான் இருக்குது. எந்த பெரிய பணக்காரங்க இருக்கிறது போகிறது அவ்வளவு தான். அதுதான் வேலை. அமைச்சர் மக்கள் சொல்கிறது வாரது. இப்போ ஜாழ் மாவட்டத்தில் ஆமி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அப்போ அமைச்சர்கிட்ட சொல்ல எல்லாம் அவங்களோட வீராசாரத்துக்கு ஆமியும் போலீஸும் வந்து இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கை முழுவதும் தமிழும் சிங்களம் எதிர்கொண்டு பண்ணுறதுன்னா அப்படி கதைக்கிறார். அது வேறு பிரச்சனை. பெண்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும் சொன்னால் பெண் தான் நிலையா நிற்கும். தயசதிகளுங்கோ இலங்கை இந்திய தமிழ் மக்களுக்கு இதை சொல்றேன். இதோட விடுதலை அடைஞ்சிருவியல். அப்ப பெண் தான் நிற்கும் நிலையாய். அப்ப பெண்கள் என்ன செய்யணும்? எல்லா பெண்களும் சேர்ந்து பெண்ணை தெரிஞ்சு பெண்ணை வாக்கெடுக்கணும். முதலாவது படி சொன்னேன் அரசியல்வாதி சொத்து கணக்கை. அப்போ ஒரு பெண் ஒன்று வருது, உங்களுக்கு வயசு குறைதான், அக்கா தங்கச்சியோ மாமியோ என்னவோ வர்ற வாக்கு சொல்லுங்க. நீ அரசியல் எப்படி சொத்தை எழுதி வச்சுட்டு 3,000 வாண்டா வருவா.
வருவா. சரியா? அப்படித்தான் நீங்க தேர்ந்தெடுக்க வருவா. வாக்குப்படம் பெண் கட்சி இருக்குது. ஆம்பளைகள் ஆண்களுக்கு இது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன நடக்கும்னு சொன்னால் அரசியல் மாற்றம் ஒன்று வரப்போகுது. அப்போ உணவு கூட கல்யாணம் ஆண்களும் சும்மா குறைஞ்சு சந்தோஷமா இந்த பூமியில பிறந்து வாழத்தான் எல்லாரும் இந்த பிரச்சனைகள் உருவாகிற காரணம் சந்தோஷத்தை அடையணும். என்ன இந்த ஐரோப்பாவில் இருக்கிற சந்தோஷம் போல அதுக்கு தான் ஐரோப்பா ஓடி வர்றது. ஆம்பளைகள் இப்போ கல்யாணம் கட்டுற ஓகே மேனேஜ் கருத்து முரண்பாடுன்னு சொன்னால் ஆம்பளை போயிட்டு தன் பிள்ளைய அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் இதண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி பூமியில எல்லாம் இருக்கு. இல்லையன்ட்டு கடைசி வரை அந்த முட்டாள்தனமான சிந்தனைகளை சிந்திச்சு இந்த வீடியோவை பின்தள்ளி போடாங்க. இவ்வளவு விண்வெளி அதுகள் ஆராய்ச்சிகளுக்குன்றாங்க, சுத்தங்களுக்கு மில்லியன் ட்ரில்லியன் அனுப்புறாங்க. பூமியில எல்லாம் இருக்குது, பரவலாக்கம் செய்யணும். பூமியில தண்ணி என்ன இல்லாம போயிட்டான், எல்லாம் இருக்குது, எல்லாம் பரவலாக்கம் செய்யணும். சரியா? அப்ப ஆண்களும் தாயில பாசமுள்ள ஆண்கள் இதை சொல்லவே புரிஞ்சுள்ள 70-80 மகள்ல பாசம் உள்ள ஆண்கள், தங்கச்சி அக்கால பாசம் உள்ள ஆண்கள் 70-80 ஆண்கள் வந்துருவாங்க. கல்யாணம் என்னாக்கள் அவைகள் இருக்கட்டும். சரி, 70. அப்ப பெண் கட்சி வலுவா பெறும். யாழ்ப்பாணம் மாறின உடனே என்ன நடக்கும்? அங்கால சொல்லவா வேணும், ஒரு சொல்லவா வேணும். அங்கால கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, வடக்கு மாற, அங்கால திருவண்ணாமலை, மன்னார், மட்டக்களப்பு மாற, தமிழீழ மாற, சிங்கள மக்கள் இதை பார்ப்பினோம். இது நல்ல விஷயமே. சிங்கள எல்லாரும் என்ன தங்களோட குழந்தைகளுக்கு பெண்கள் என்னத்துக்காக கஷ்டப்படினோம், எனக்கு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. உண்மை. ஆம்பளை செத்துட்டும் போகலாம், உண்மை. ஆம்பளைக்கு யாருக்கு குழந்தை பிறந்தானே தெரியும், அவரிடத்து போகலாம், பெறலாம், குழந்தை பிறந்தாலும் தெரியாது, சொன்னா தான் தெரியும். இது பெண்களுக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இருக்கு. ஐரோப்பாவில் எவ்வளவு இது, நான் கனகாலம் ஐரோப்பாவில் இருந்து இதை காண்றபடியாகத்தான் நான் சொல்றேன். நான் அங்கே இருக்க எனக்கும் பின்தங்கிய சிந்தனையும் பின்தங்கிய எண்ணங்களும். அதால சிங்கள மக்கள் நல்லமன்று சொல்லி இதை பின்பற்றி இலங்கை மாறுது. இலங்கை எப்படி மாறுதுன்னு சொன்னா ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய முன்வரணுமா ஒரு செய்தி வருது. மாற அப்ப ஒரு பெண் ஆட்சி வருது. இது உடனே என்ன செய்யும்? இது மாறக்குள்ள தமிழ்நாடு மாறிடும். இது நான் சொல்றேன். இலங்கை ஏன்னு சொன்னா நான் கதைக்கிறபடியா தமிழாலேயே நெருப்பு பத்துது. அப்ப தமிழ்நாடு மாறிடும். தமிழ்நாடு மாற சவுத் இந்தியா மாறும், இந்தியா மாறும், சவுத் ஏசியா, பங்களாதேஷ் எல்லாம் சரியான. நீங்கள் டிவி வழியில பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்குது. சின்ன குழந்தை, சின்ன பிள்ளையெல்லாம் ரோட்டு வழியா தெரியுது. இப்படியே சைக்கிள் ஆக்களை ஏற்றி கொண்டு ரிச்சா போல ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சரியான வறுமை. பாகிஸ்தான், நேபாள், இந்தியா, பூட்டான், சவுத் ஏசியா மாற, ஆப்பிரிக்கா எல்லாம் மாற, உலகம் எல்லாம் பெண்கள் ஒன்றுபடினாம். பெண்கள் கையில் இருக்கிற வாக்கு பெண்ணுக்குத்தான் போகணும் என்று சொல்லிக்க பெண்கள் ஒன்றுபடினாம். சரியோ? பெண்கள் ஒன்றுபடினாம். இந்த அரசியல்வாதி இப்படி வந்தால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். மக்கள் தங்களோட வேலையை பார்க்கணும். அரசியலை பற்றி கணக்கு யோசிக்க தேவையில்லை. மக்கள் சொல்லிட்டு போவினமே. அரசியல்வாதி என்ன செய்யறாரு யோசிக்க தேவையில்லை. என்ன சொத்து கணக்கை ஒப்படைத்தான போறாரு. இப்படியும் அடுத்த அரசு எடுத்துடும். ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சி இருக்க போகுது. ஆளுங்கட்சி இருக்க எதிர்கட்சி எடுக்கத்தான் போகுது. எடுக்க போடுறேக்கா அப்ப காசு மக்களுக்கு யார் மனைவிட செய்வானோ அவன் தான் பெறுவான். இதுல இருந்து கூட தெளிவாக விளங்கிடுவானும். அப்ப உலகம் எல்லாம் தீப்பத்தி இது பரவுது, ஒரு புரட்சி போல பரவுது. சரியா? இதை நான் கீழே போட்டு விடுவேன். யாழ்ப்பாணத்துல ஆரம்பம் என்று சொல்லி இது பரவாட்டும். சரியா? தமிழண்டில் அனைத்து மொழியும் சும்மா வர்ற ஒரு இயற்கையாலேயோ ஒரு சக்தியாலேயோ அருளப்பட்ட மொழி. ஆதி மொழி தமிழ் மொழியிலிருந்து எல்லா மொழிகளும் எல்லா இனங்களும் விடுதலை அடையணும். கோல் பண்ணி பிடிச்சு வச்சிருக்க இயலாது. பிடிச்சு வச்சிருந்தா என்ன கதை அந்த ஒரு கதைக்கு நான் ஒரு டக்குன்னு சொல்றேன். இது பொருத்தமா இருக்காது. ஒரு மிருகப்படத்துல பார்க்க ஒரு குட்டிமான ஒரு சிங்கம் ஒன்று பிடிச்சு வச்சிருக்குது. குட்டி போட்டதை வச்சிருக்குது விடுது. என்ன பண்ணு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பூனை எலியத்தில் விட கூடாது. கண்ணால பாத்துருங்க பிடிச்சு வச்சிருக்கும், விளையாடும், விடும், விரும்பினா பிடிக்கும், விருப்பம் விடுமண்டா போல இல்லை. பிடிச்சு வச்சிருக்கிறது. இந்தியாவில எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு மொழிகளையும். சைனால இப்ப யுனைடெட் கிங்டம் சொல்றது இங்கிலாந்து, வெயில்ஸ், ஸ்கொட்லாந்து, நார்த்தன் ஐர்லாந்து சேர்ந்து யுனைடெட் கிங்டம். விரும்பினா பிரிஞ்சு போகலாம். ஸ்கொட்லாந்து எல்லாம் வாக்கெடுப்பு நடத்தினது அவங்க பிரிஞ்சு போக விரும்பல. அப்படி இனம் இப்ப இலங்கைன்னு சொன்ன உடனே இந்த அரசியல் மாற்றம் பார்த்த உடனே தமிழக விரும்பினா பிரிஞ்சு போல விருப்பம் சேர்ந்திருக்கலாம். ஒவ்வொரு இனமும் விடுதலை அடையணும். ஒவ்வொரு மொழியும் விடுதலை. எல்லா மொழிகளும் இயற்கையால் அருளப்பட்டது பேடி பாதுகாக்கப்படணும். சரி, அது வேற.
அப்ப வந்து இதால வந்து நடக்கிற நன்மையில சொல்றேன். ஒவ்வொரு இனமும் விடுதலை அடையும். நீங்க ஆப்பிரிக்கா செய்திகள் பார்க்க மாட்டீங்க. அதுக்குள்ளேயும் வந்து ஆதிவாசியில இருந்து சண்டை, ஆதிவாசியே காட்டுக்குள்ள வந்து மாடு மேய்க்கிற கூட்டமும் விவசாயம் செய்கிற கூட்டமும் 2 சனமும் இரவுல வந்து ஆளுக்கு ஆள கொள்றது எல்லாம் பிரிவினைகள் இதண்ட. இப்ப உலகம் வந்து மாறுது. இதால வந்து தமிழ் மொழிக்கு இல்லாத ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் வந்து அவங்களை கண்ட ஒரு இடம் இருக்கணும். பேந்து வந்து கூடி வாழ்றது வேற பிரச்சனை. இப்ப வந்து எந்த மொழி எடுத்தாலும், இப்ப கேரளா மொழியா, மலையாளம் எடுத்தாலும், கர்நாடக மொழியா, ஹிந்தி எடுத்தாலும், என்ன மொழி எடுத்தாலும், இப்போ பிரான்ஸ் சொன்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு, நாடு இருக்கு, அதுக்கண்ட ஒரு நாடு இருக்கணும். எல்லா இனமும் விடுதலை அடையணும். எல்லா மொழியையும் விடுதலை அடைஞ்ச அந்த மொழிக்கண்ட ஒரு மொழியை வந்து பேணி பாதுகாக்கக்கூடியான ஒரு தேசமோ நிலமோ தீவோ என்னவோ பாலவனமோ கிடைக்கணும். சரியா? அதை விட்டுட்டு இப்ப நல்ல செய்தியா நல்ல செய்தி இல்லையா? இப்ப இதை வந்து இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்துல வந்து மாத்தணும். ஓகே, அடுத்தது வந்து டிக்டாக் தான் ஆயுதம். இந்த டிக்டாக்ல பெண்கள் பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துங்கோ என்று சொல்லுங்க. சரியோ? இதை நான் முடிச்சு கொள்றேன். அடுத்தது தேர்தலில் இதை வந்து அவசரமா செய்ய இல்லாட்டிக்கு தேர்தலில் ஆண்கள் நின்று அந்த தேர்தலில் நீங்க வாக்கு போடுறத பெண்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேர்தலுக்கு வாக்கு போடாங்க. அப்ப என்ன நடக்கும்? இந்த இடத்துல இவ்வளவு சனத்தொகை தேர்தலில் வாக்கு செலுத்தல ஏதோ ஒன்று சொல்லி ஒத்தி வைப்பினாம். அப்ப உங்களுக்கு என்னமோ ஒரு சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேகமா சந்தோஷமா வேகமா வெளிநாட்டுக்கு ஓடி வந்து இங்க வந்து முழிக்கிறீர்கள். வெளிநாடுன்னு சொன்னா இந்த ஐரோப்பாவுக்கு ஓடி வாரீர்கள், வந்து ஒன்று முழிக்கிறீர்கள். உங்களுக்கு வேகமா வேணும்னு சொன்னா வேகமா பரப்புங்க. உங்களுக்கு சுலவா தான் சந்தோஷம். பசியை பொறுத்தது. நல்லா பசிச்ச உடனே சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சொன்னா ஆறுதலா சாப்பிடலாம். பசியை பொறுத்தது தவிர வேகமா வேணும்னு சொன்னா ஆண்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாங்க. தேர்தலில் முக்கியமா இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் பெண்கள் வாக்கு செலுத்தாங்க. முதலாவது செலுத்தாங்க. இது எவ்வளவு விழிப்புணர்ச்சி அடைஞ்ச பெண்கள் செலுத்தாங்க. ஒரு பெண் அது பெண்ணு எப்படி இருந்தாலும் பெண்ணுக்கு வாக்கு செலுத்துங்க, பிரச்சனை இல்லை. அதை பேருந்து நீங்க எடுத்துரைக்கலாம். சரியா? எடுத்துரைக்கலாம். இந்த வீடியோவை காட்டினாலே சில விளங்கும். எல்லா பெண்களுக்கு வந்து குழந்தை பெற்றுடைய உத்தரவாதம் இல்லை. வாழ்க்கை, உணவு, உடவுறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு, பெத்த குழந்தை 18 வயசு முடிய மட்டும் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கணும். எல்லாம் இருக்குதான, பூமியில வளம் எல்லாம் இருக்கு. எல்லாம் பரவலாக்கம் செய்தா சரி. அரசியல் மாற்றத்தை கொண்டு மேல இருக்கிறோட கீழே கொண்டு வரலாம். அவ்வளவு மில்லியன் கோடி ஏக்கர், 1000 100 ஏக்கர் மேல இருக்கிற இந்த காணி எல்லாம் தேவையில்லை. எல்லாம் 100 ஏக்கருக்கு மேல எல்லாம் காணி வச்சுக்கிறாங்க. 50 ஏக்கர் மேல தான் காணி வச்சுக்கலாம். மட்டும் சொன்னா சட்டங்கள் போக உலகத்திலே மாறும். ஒருவனை வந்து இந்தியா காசு கிடைத்தா இந்தியா காசுக்கு ஒரு 10 கோடிக்கு மேல இருக்கக்கூடாது, ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் சட்டங்கள் எல்லாம் மாற்றலாம். தெரியும்? பெண்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நான் இதோட முடிச்சுடுறேன். தயவு செய்து இது கடைசி வீடியோ இருக்கும். நான் இப்போ எங்க யூடியூப்லயோ எங்க பார்த்தாலும் ஆறாவது சேப்படுத்துங்க சொல்றேன். எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கணும். எனக்கு பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணுமா என்று சொல்லி பெண்கள் வந்து கட்டாயம். இது போர் காலத்தில் சொல்ற இல்லையா, போர் ரெண்டு மூலம் அடிக்கிறேன் இல்லையா, மூலம் அடிக்க போர் ஒன்று சாப்பிட்ட குறையோட குளிச்ச குறையோட ஏதோ கோமணம் ஏதோ கட்டி கொண்டு டக்குன்னு ஓடுறேன் இல்லையா, போர் என்ற போல என்று சொல்லி பெண்களுக்கு தான் பார்க்க சொல்லி தோணும். அவசர எச்சரிக்கை இது. பெண்கள் ஒரு பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும். பெண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும். பெண்ணுக்கு வாக்களிச்சுன்னா அந்த பெண்ணுக்கு சொல்லணும். பாம்புங்கால் பாம்பரை மட்டும் சொல்றது தெரிந்தான. பாம்பு வந்து உரிக்கு நல்லா ஓடுதுன்னு பார்த்தால் மற்ற மிருகம் பார்த்துட்டு பாம்புக்கு நிறைய கால்கள் இருக்குமா போல. பாம்புக்கு கால் இல்லைன்றது பாம்புக்கு தான் தெரியுமன்ற போல பெண்களோட கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும். அப்போ இப்போ ஒரு பெண் அரசியல்வாதியாக வந்த உடனே பெண்ணுக்கு தெரிந்தான், அக்கா தங்கச்சியோ உனக்கு தெரிந்தான நாங்கள் பிள்ளை பேசுகிற பிள்ளைக்கு உணவு உரைகள் மற்ற பாதுகாப்பு எல்லாம் கொண்டு 1000 ரூபாயில் கொடுக்குறாங்களான்னா அங்கே வந்து நில வளத்தில் இவ்வளோ குளிர் நாடு, பயிர் செய்தாலும் பயிர் ஒழுங்காக வராது, கோடை காலத்தில் செய்யலும் அப்படி என்று சொல்லி எங்கள் என்ன குறை அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்துரை கேட்கல வந்தவா செயற்பட வலிக்கிடுவான். சரியா? இப்போ வந்து இதோட நான் முடிக்கிறேன். கீழே நான் வந்து என்ன நான் போடுவேன்னு சொன்னால் ஜாழ் மாவட்டத்திலேருந்து ஆரம்பம் டிக்டாக் ஆயுதம்னு சொல்றேன். வேற இதுகளை எடுத்து போர் என்ற போல பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும், பெண்ணுக்கு தான் வாக்களிக்கணும் முடிஞ்சவரை இந்த ஜாழ்ப்பாணத்தை பாருங்க. நான் ஓரளவு ஒரு செக் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கல. யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழாக்கள் வந்து 2.25 கோடி இலங்கையில் இருக்க சிங்கள ஜனத்தை எல்லாத்தையும் இப்படி பார்த்தா ஒரு 60-75 லட்சம் தமிழ் மக்கள் இருப்பினோம். அப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 10-15 லட்சம் தமிழ் மக்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்படி ஒரு 2-3 லட்சம் ஒரு பொம்பளையில் இருப்பினோம். அப்போ அந்த பெண்கள் ஒரு 2 லட்சம் பெண்கள்
பெண்கள் கட்சி என்ன நிலைநிறுத்தினா அங்கால ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் போய் அங்கே கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னா 2-3 பள்ளிக்கூடம், முல்லைத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 பள்ளிக்கூடம், அப்படி ஒரு பள்ளிக்கூட பிரின்சிபல்கிட்ட சொன்னாலே சரி விட்டான வடக்கு மாற கிழக்கு மாற இலங்கை தமிழீழ மாற இலங்கை மாற தீயா உலகத்துக்கு பரவும். மற்ற நீங்கள் வேறு மொழியில் எவ்வளவு இப்போ எதெல்லாம் சொல்கிறாங்க, தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி மொழி சொன்னால் வேறு மொழியில் வருது. நீங்கள் வந்து யாராவது மொழியில் அந்த மொழியில் இதில் படித்த நீங்கள் யாராவது விளங்கின எல்லாம் பெண்களை விளங்கின உடனே வேறு மொழியில் வந்து டிக்டாக் மூலம் பரப்புங்க டிக்டாக் மூலம் உலகம் எல்லாம் அனைத்து உயிரும் பசியாரையும் இன்புற்று வாழ்ந்த மாதிரியா தயவு செய்து சொல்கிறேன். என் மேலேயும் உங்கள் மேலேயும் எல்லாத்து மேலும் உங்கள் மேல சகல அதிகாரம் உள்ள என்று சொன்னா பஞ்சபூதங்கள் என்று சும்மா சொல்றோம் நில நெருப்பு காற்று ஆகாயம் நீர் நில நெருப்பு காற்று ஆகாயம் சொல்றோம். உங்கள் மேல நல்ல சக்தி கெட்ட சக்தி கடவுள் பே என்று ஏதோ ஒன்றெல்லாம் சொல்றோம். உங்கள் மேல சகல அதிகாரம் உள்ள சக்தி அந்த சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்டு அதுக்கு மேல முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா ஓம் சரி எங்கட அறிவு கட்டினபடி சொல்லுவோம். அதுக்கு மேல 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 1-2க்கு முடிவில்லாத போல இருக்கோ அல்லது வானத்துக்கு ஆகாயத்துக்கு பிரபஞ்சத்துக்கு இல்லைன்றா போல இருக்கோ இல்லையோன்றது எங்களுக்கு அது தேவையற்ற விஷயம். எங்களுக்கு உணவு உரை கல்விமத்தம் மனித வாழ்வு கொஞ்சம் காலம் இருக்கிறோம், வாழ்றோம், ஆகிறோம், சந்தோஷமா இருந்துட்டு போறோம், பூமியை விட்டுட்டு போறோமே இருக்கிறோமோ சூனியமோ செத்தா சூனியம் என்ற போலதான் எனக்கு தெரியுது. அப்ப உங்கள் மேல சகல அதிகாரம் உள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா எதுக்காவது ஒரு பொறுப்பொண்டு இருக்குன்னு தானே. கடைக்கு முதலாளி, அதுக்கு முதலாளி, நாட்டுக்கு பிரசிடன்ட், பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி அரசன் அப்படி இப்படி சொல்லி இருக்குன்னு தானே. உங்கள் மேல சகல அதிகாரம் உள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா ஓம் சக்தி அவன் என்ன அந்த சக்தி என்ன ஏவுற போலான்னு எனக்கு தெரியுது. எனக்கு சொன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் படித்ததே 6ஆம் வகுப்பு. எனக்கு அம்மா அப்பா இல்லை. நான் இந்த சமூகத்தால் ரோட்டு வழி இருந்து நானாக வாழ்ந்து நானாக தான் இந்த வாழ்க்கையில் கட்டியிருப்பேன். அப்போ எனக்கு இதற்கு சம்பந்தம் படிக்கவும் இல்லை, புத்தகங்களும் பார்க்கல இல்லை, டிவி ஒன்றுமே இதுன்ற இல்லை. அப்போ என்ன ஏதோ ஒன்று சொல்ல பண்ணுதுன்றதான் எனக்கு தெரியுது. உங்கள் மேலே சகலாதிகாரம் சக்திகள் மேல் முழு அதிகாரம் சக்தி அறைவா ஓம் சக்தி நடப்பன செவ்வன நடக்குது நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை, எல்லாமே என் இறைவன் சக்தியை இறைவா ஓம் சக்தி என்றிட்டு இதை வந்து போர் என்ற போல பெண் பொம்பளையால் இந்த போரை வந்து முரசு கட்டி முழங்குங்கள். நன்றி வணக்கம் சொல்லி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.